Hi guys, today நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அக்ரெடிகேஷன். அதாவது ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு NABH சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஷோவாரிக்பா, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். ஸோ இதுதான் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு NABH சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இது என்ன, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ அசஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவாலுவேட் பண்ணுறது தான் ப்ரீ அசஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த NABH ஸ்டாண்டர்ட். அதாவது NABHோட வெப்சைட்டில் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் கண்டக்டிங் எ கேப் அனாலிசிஸ். அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷன், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்கிற கண்டிஷனையும் NABHல கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான கண்டிஷன்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னு எவாலுவேட் பண்ணி நம்மளோட எரர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது தான் கண்டிஷன் அண்ட் கேப் அனாலிசிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். அப்படின்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கும் NABH ஸ்டாண்டர்ட்ஸை டீச் பண்ணியிருக்கணும். அதைப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன். அப்படின்னா NABH சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்ளிகேஷன் சப்மிஷன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மெத்தட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றப்போ NABH வெப்சைட்டில் நெசசரி ஃபார்ம்ஸும் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி என்டையர் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸையும் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க அதை என்னென்னு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிஷன். என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். அது கூடவே ஹாஸ்பிட்டலுக்கான லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பேஷண்ட் கேர் ப்ராக்டிசஸோட ரெக்கார்ட்ஸு, ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க எவ்வளோ பேமெண்ட் கேட்குறாங்களோ அதை பே பண்ணணும். அதுதான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு. செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ஆடிட். இதுதான் தேர்ட் ஸ்டெப். செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா சுய மதிப்பீடு செய்கிறது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கப்பட்ட NABH ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் தான் நம்ம ஸ்டாஃப்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளினிக்கல் ஸ்டாஃப்ஸ் 2 பேருமே அப்படி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்களான்னு ரிவ்யூஸ் மூலயமா அசஸ் பண்ணுறது செல்ஃப் அசஸ்மெண்ட். இன்டர்னல் ஆடிட் அப்படின்னா அதே NABH ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க நடைமுறையில் வச்சுருக்காங்களா அப்படின்றத இன்டர்னல் செக்கிங், அதாவது அடிக்கடி விசிட்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கிறது, அதில் இருக்க எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து ஸ்டெப் ப்ரீ அசஸ்மெண்ட் ப்ராசஸ். அதாவது NABH ஆஃபீஸர்ஸ் விசிட்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபில் பண்ணுறது, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரீ அசஸ்மெண்ட் ப்ராசஸில் வரும். அண்ட் இந்த அசஸ்மெண்ட்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய சஜஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கரெக்டிவ் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி NABH ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டுட்டு போகிறது தான் ப்ரீ அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சைட் அசஸ்மெண்ட். NABHலேருந்து சில ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக விசிட்டிங் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷனில் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறது, ஸ்டாஃப்ஸை இன்டர்வியூ பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுறதுல ஆன்சைட் அசஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்ப்ளைண்ட் ரிவ்யூவர். அப்படின்னா விசிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கா அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் இன்ஸ்பெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போஸ்ட் அசஸ்மெண்ட். அப்படின்னா அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஆஃபீஸர்ஸ் எதுவும் கரெக்ஷன் சொன்னாங்க, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் சொன்னாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சப்மிஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸஸ் ரிப்போர்ட். அப்படின்னா ஆன்சைட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இல்லை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற என்டையர் டீட்டெயில் ரிப்போர்ட்டை NABHக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அக்ரெடிடேஷன் டெசிஷன். ஸோ எல்லா அசஸ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் NABHல நம்ம ஹாஸ்பிட்டலோட கம்ப்ளைண்ட் டாக்குமெண்ட், அசஸ்மெண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு நமக்கு NABH சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் 3 years வேலிடிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மெயின்டைன் அக்ரெடிடேஷன். கண்டினியூஸாக அந்த ஸ்டாண்டர்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஆடிட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை எதுவும் செக் பண்ணணுமா, இன்னும் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து டைம் டு டைம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
பீரியாடிக்லி ரிவ்யூ அப்படின்னா அன்அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே சொல்லாமல் சடனாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் என்ஏபிஹெச்லேருந்து வந்து ஆன்கோயிங் ப்ராசஸை மானிட்டர் பண்ணுவாங்க. இதுதான் மெயின்டைன் அக்ரெடிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீஅக்ரெடிசேஷன். 3 years வேலிடிட்டி முடியறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட்டு அக்ரெடிசேஷனுக்கு அப்ளை பண்ணிடணும். எப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு தடவை அப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் அக்ரிகேஷன் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டுடே செஷன். Hope you all understand the accreditation process of Ayush Hospital. Thank you for watching.